ஹாய் எல்லாருக்கும். என்னோடய பேர் மகேஸ்வரி. எங்கள் அப்பா பேர் வந்து மகாராஜன், அம்மா பேர் வந்து கமலா. என்னோடய சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறை. என்னோடய ஸ்கூலிங் வந்து நான் எங்கே முடித்தேன் அப்படின்னா ஏஆர்சி காமாட்சி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். நான் இப்போ வந்து விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. போன இயர் மார்க் எடுத்துட்டுமே கட் ஆஃப் அதிகமானால என்னால் வந்துட்டு சீட் எடுக்க முடியல கவர்மெண்ட் காலேஜில். அந்த டைமில் சார் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா 500+ எடுத்த எல்லாருக்குமே வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் கிடையாது, நீங்கள் வந்து தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும் ஃபீஸ் கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் போய் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் வந்துட்டு ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு டாக்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். சக்தி நீட் அகாடமி பற்றி சொல்லணும் அப்படின்னா மெயினாக ஃபிசிக்ஸ் தான். ஃபிசிக்ஸ் மேலே இருக்கிற பயத்தையும் நமக்கு போட்டி கொடுத்துருவாங்க. ஃபிசிக்ஸ் மட்டும்னு சொல்ல முடியாது, கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நடத்துவாங்க. அங்கே இருக்க டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், எல்லா ஸ்டாஃபுமே வந்துட்டு நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும், நம்ம எப்போயாச்சும் டவுனாக இருந்தோம் அப்படின்னா வந்து மோட்டிவேட்டடாக பேசுகிறதும், மெயினாக வந்து எம்டி சார் வந்து மோட்டிவேட்டடாக பேசினாங்க. டவுனாக இருந்தாலுமே எம்டி சார் வந்து பேசினா எங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அது ஏன் எப்படின்னா எங்களுக்கு தெரியல, ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எங்கள் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படி தான் சொல்லுவாங்க, எம்டி சார் வந்து பேசினா ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு. அடுத்து எடுத்தோன்னா ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், ஃபுட்டு வந்து நமக்கு பிடிச்ச மெனு தான் வைப்பாங்க. நான் நினச்சேன் டீச்சிங் மட்டும் தான் அங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அப்படி இல்லை. கோச்சிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. டிசம்பரோட போர்ஷன் முடிச்சுட்டாங்க. டிசம்பருக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நினச்சிட்டு இருக்கும்போது சார் வந்து ஒரு சூப்பர் பிளான் ஒன்று போட்டு கொடுத்தாங்க, ஸ்டடி பிளான் மாதிரி. இந்த டைமில் இதை படிங்க, இந்த டைமில் அதை படிங்க அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டைம் நம்ம இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃபுமே நம்ம கூட இருப்பாங்க. நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, நம்ம படிக்கிற வரையும் கூடவே இருந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாங்க. எந்த டவுட் கேட்டாலும் எந்த டைமாக இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. மெயினாக எம்டி சார் சில டைம்லாம் வந்துட்டு 2 மணி வரைக்குமே நான் டவுட் கிளாரிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் சக்தியில் ஜாயின் பண்ணி என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரியை நான் உருவாக்கின மாதிரி நீங்களும் சக்தியில் ஜாயின் பண்ணி உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை உருவாக்குங்க. தேங்க்யூ ஆல்.